வியாபாரத்துக்கு பண்றான் சார். அவன் இதுல இருக்கிற ஒரு பெரிய லெவல்ல போகும்போது அவன் கூப்பிட்டு இது பண்றான் சார். இல்ல இல்ல பாக்குறேன் எவ்வளவு நான். சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க சார்? எனக்கு 80,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதே அப்பா ரொம்ப சூப்பர் சார் அது. ஆமா ஆமா, ரெவன்யூலாம் வருது சார், போயிட்டு இருக்கு. பரவாயில்ல சார், நீங்க எனக்கு உங்க சேனல்ல லிங்க் அனுப்புங்க சார். அனுப்புறேன் சார், அனுப்புறேன் சார். சார் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா இன்னும் ஒரு 5 நிமிஷம் இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாமா வேற ஒருத்தருக்கு? கேளுங்க சார், ஒண்ணும் இல்ல, என் பேர பையன் விளையாட வந்திருக்கான். நான் பரவாயில்ல பரவாயில்ல, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. பாக்குறதுக்காக டிஸ்டர்பன்ஸ் அனுப்பிச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க குறுக்க டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்க டைம் எடுத்துங்க, நீங்க பதில் சொல்லுங்க சார். 26/5/2025. ஒரு நிமிஷம் இருக்கலாம். 26/5 26 மே மாசம் இந்த வருஷம் தான். 17/26, தட் மீன்ஸ் 5/26. 17/26 66. 26 தானே? 17/26. எஸ் எஸ். ஓகே. மேஷ உதயம் வருது. ஆமா. உதயாதிபதி செவ்வாய் 9ல இருக்காரு. ஆமா 9ல இருக்காரு. கவிப்பு நோக்கி போறாரு. ஆமா, உதய செவ்வாய் கவிப்பு நோக்கி போகுது. ஆமா கரெக்ட். 6 வந்து 6ஆம் இடத்துல இருக்கு. 6ல புதன் உச்சம். 6ல புதன் உச்சம். 6 அங்கதான் இருக்கு. கேள்வி என்ன தெரியுங்களா? என்னுடைய மகன் இவரு 36 வயசு ஆகுது. ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிஸ்பியூட் ஆகி கோர்ட்ல கேஸ் இருக்கு. அது வந்து கேஸ் ரிலீவ் ஆகி இன்னொரு திருமணம் பண்ணுவாராங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. கேஸ் ரிலீவ் ஆனாலே போதும், இன்னொரு திருமணம் பண்ணிடலாம். கேஸ் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, ஓகே ஆக மாட்டேங்குது. கேஸ் ரிலீவ் வரான்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா சார், சக்சஸா வருமா? சரி. கரெக்டா 6ஆம் இடத்துலயே 6 இருக்கு. புதன் உச்சமா தான் இருக்காரு. ஓகே. 6 வந்து 6ஆம் பாவத்துல இருக்கு, அது சரியா போச்சு. இப்போ வந்து மகன்றதுனால வந்து 5ஆம் பாவத்தை பார்க்கணும். எது சார்? இல்ல, உங்க கேள்வி வந்து மகனை பற்றியது இல்லையா? இல்ல, மகன் தானே ஒரு உதயாதிபதி அவர் தானே. அப்படிலாம் எடுக்கக்கூடாது. அதான் எல்லாம் தப்பு பண்றாங்க. உங்க மகன் கேள்வி கேட்டாதான் உதயத்தை எடுக்கணும். மகன் கேள்வி கேட்காத பட்சத்துல ஜோதிடர்கிட்ட என்கிட்ட வந்து உங்க மகன் கேள்வி கேட்கல, நீங்க தான் கேட்டீங்க. ஓ, அப்படி எடுக்கணுமா? அப்படிதான் எடுக்கணும் சார். என்ன சார் இது? நீங்க அப்படிதான் சொல்றாங்க எல்லாரும். ஆனா தவறு, அந்த மாதிரி எடுக்க கூடாது. யாரு கேட்டாங்க? அவங்களோட மகன்னா 5ஆம் இடம், அவ்வளவுதான். 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் இடம் சூரியன், அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கணும் நம்ம. சூரியன் வந்து ரிஷபத்துல இருக்காரு, உள்வட்டத்துல. இல்ல சூரியன் வந்து இதுல உட்கார்ந்துருக்காரு சார், மகரத்துல இருக்காரு. ஆமா, அது வந்து 10ஆம் இடம், உதயத்துக்கு 10ஆம் இடம். சரி சரியா? அப்ப உதயத்துக்கு 10ஆம் இடம்ன்றது புகழ் ஸ்தானம். புரியுதா? 10ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்டா அது வந்து ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னு அர்த்தம். ஆமா சார். 3 10 11. ஆமா, இப்ப 10 11 இருக்கிறதுல கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அது வந்து நல்லதுதான் பார்க்கணும். இப்ப இன்னொன்னு பார்க்கணும். அதாவது இப்ப நம்ம ஜோதிட ரீதியாக ஒருத்தருக்கு வந்து கோர்ட் கேஸ் அப்படின்னா எந்த பாவத்தை பார்க்கணும் நம்ம லக்னத்துக்கு? 6ஆம் பாவம். இப்போ இங்க யாரோட கோர்ட் கேஸ்? மகனோட கோர்ட் கேஸ். அப்ப மகனோட வீட்டுல பாவத்துல இருந்து 6 பாவம் எண்ணணும். ஓ, மகன் 5ல இருந்து 6 எண்ணணுமா? ஆமா, அவனுக்கு தானே கோர்ட் கேஸ். அப்ப அந்த இடத்துல தான் சூரியன் இருக்கு. இருங்க 1 2 3 4 5 6 கரெக்ட். சோ 6 அங்க உட்கார்ந்துக்கிறாரு. போய் வந்து இவரு வந்து அந்த 5ஆம் அதிபதி போய் 6ஆம் வீட்லயே உட்கார்ந்துக்கிறதுனால அது சூரியன்றதுனால என்ன ஆகும்னா, சூரியன் யாரு? காட்டுக்கு ராஜா, அரசாங்கம். இல்ல காட்டுக்கு ராஜா சார். ஆமா, அந்த இடத்துல சிங்கம் தானே காட்டுக்கு ராஜா. ஆமா, சிங்கம் தானே சூரியனுக்கு சிம்பலே. அதுதான் நம்ம அந்த சின்னமே சிம்ம ராசிக்கு சிங்கம் தான். இப்ப சிங்கத்தோட குணாதிசயங்களை இங்க கொண்டு வரணும். தன்னோட ஏரியாவில வேற எந்த விலங்கும் உள்ள வர முடியாது, வந்ததுன்னா கொன்னுபிடும். சோ அவன் கோர்ட் கேஸ் வந்ததுன்னா தவிடுபடி ஆயிடும். புரியுதா?
ஆ புரியல உங்களுக்கு? புரியுது புரியுது புரியுது. அவ்வளவுதான் சார், விடையே அவ்வளவுதான். இதுக்கு ஆ மேல நீங்க பார்க்க வேண்டியது இல்ல. அப்படிங்களா? 7ஆம் இடம் இல்ல நம்ம பார்க்க வேண்டியது இல்ல சார். நீங்க கவிப்பு கேட்டது இதெல்லாம் தேவையில்லை. இல்ல, நீங்க ஒரே ஒரு கேள்விதான். இந்த இதுல மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆ ஒரே ஒரு கேள்விதான் கேட்க வேண்டும். ஆ அந்த சமையல கேள்வி கேட்ட நேரத்துல நீங்க வந்து அந்த அந்த இதை ஓபன் பண்ணி பாக்குறீங்க, ஜாமக்குள்ள திறந்து பாத்தீங்கன்னா ஆ அது ஒண்ணுக்கு தான் விடை சொல்லும். இன்னொரு கேள்வி நீங்க கேட்டா அதை அது இதையே கவிப்பு. இணைச்சு பார்க்க கூடாது, தவறு அது. கவிப்பையும் ஆளுடையத்தையும் நகைச்சி பார்க்கணும் அப்படிங்கிறாரு சார். என்னது என்னது என்னது? கவிப்பையும் ஆளுடையத்தையும் நகைச்சி பார்க்கணும். ஆளுடம் வந்து துலாத்துக்கு வரும், கவிப்பும் துலாத்துக்கு வந்துடும். அதெல்லாம் அதெல்லாம் நான் சொல்றது கேளுங்க, அதெல்லாம் வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும், இன்னொரு டைம் நீங்க இதே ஜாமுக்குள்ள போட்டு பாருங்க. ஆ அந்த அந்த அவுத்துறதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரிலாம் யாரும் புக்ல எழுதல சார். சும்மா இவனுங்க எல்லாம் இஷ்டத்துக்கு சொல்லிக்கிறானுங்க. ஒருத்தன் என்னங்கிறான், 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பாரு அடுத்த கேள்விங்கிறான். 5 நிமிஷம் ஆகாம எப்படி நவுத்த முடியும்? அதெல்லாம் கவிப்பு நேரத்துல 5 நிமிஷம் பொறுத்தானே வருது. அது இல்ல சார், ஜாமுக்குன்றது அந்த நேரத்துக்கு தான் நீங்க எடுக்கணும். நீங்க எப்படி நவுத்தி போய் எடுப்பீங்க? யார் சொல்றது? அதெல்லாம் தப்பு சார் அது. அப்படிதான் அவர் நம்ம சார் சொன்னாரு. அதெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க. ம் ஒரு டைம்ல 10 பேர் கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியும். ம் ஞாபகம் வச்சுங்க, ஜாமக்கோல்ல மட்டும். ம் 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 ஏன்னா உலகத்துல எவ்வளவு பேர் ஜனங்க வாழ்றாங்க, அத்தனை பேருக்கு இதுல விட இருக்கு சார். ஆமா, அந்த ஜாமக்கோல் வந்து பார்த்தா இப்போ யூடியூப்ல பார்த்தா இது பெரிய ஹீரோ மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஜாமக்கோல் தான் எல்லாத்துக்கும் தலையாய ஒரு ஜோதிடமா சுத்தி வருது. இதுதான், அதாவது முக்கியமானது என்னன்னா, நீங்க இத வந்து ஒரு நபருக்கு ஒரு கேள்விதான் பார்க்க வேண்டும். ஒரு நபருக்கு 2 கேள்விகளை பார்க்க கூடாது. அவரையே திரும்ப என்ன சொல்லணும், நீங்க போயிட்டு அப்புறமா வந்து கேள்வி கேளுங்கன்னு சொல்லணும். அப்படிதான் சொல்லணும் ஒழிய நீங்க நவத்த கூடாது. 5 நிமிஷம் நவத்தி பாத்தீங்கன்னா அது தவறா போயிடும். ஜாமக்கோளோட பேசிக் ரூல என்ன, அந்த கேள்வி கேட்ட நேரத்தில் என்ன கிரகங்கள், ஜாம கிரகங்கள் எங்கே இருக்கின்றன என்றதை தான் பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியம் அங்க. அதையே நீங்க ஆதவரத்தையே ஆட்டி விட்டீங்கன்னா விட எப்படி கிடைக்கும்? அவன் சொல்றான் சார், அவன் இஷ்டத்துக்கு சொல்றான். இந்த சிவகாளிதாசனும் அப்படித்தான் சொல்றான். அதாவது இதுல என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிள் சொல்றாங்க சார். இல்ல சில ஒரே ஒரு கேஸ் ஒரு ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ண சொன்னா 4 பேர்கிட்ட கொடுத்தா 4 பேருடைய பதில் ஒரு சிமிலாரிட்டியா இல்ல. இல்ல ஒரே நேரத்தில் 10 பேர் கேள்வி கேட்கலாம், அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனா ஒரே நபர் 2 கேள்விகளை ஒரே நேரத்தில் கேட்டால் ஜாமக்கோல் விடை அளிக்காது. அதுதான் இங்க முக்கியமானது. நீங்க பாயிண்ட நோட் பண்ணிக்கணும். திரும்ப கேட்க சொல்லணும். நாம முடிச்சுட்டு இது முடிச்சிட்டப்பா நீ இப்ப கேளு, நான் போட்டு சொல்றேன்னு சொல்லணும். ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இதுல தெளிவா இருக்கு பாருங்க. இதுல மட்டும் இந்த எப்படி இந்த ஜனங்க கண்டுபிடிச்சாங்கன்றது நான் அதை பொறுத்து பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது எப்படி வந்து 1.5 மணி நேரத்துல ஒரு கிரகம் வந்து நகருதுன்னு சொல்றான். எப்படி சொல்றான் அவன்? அது எப்படி கண்டுபிடிச்சான்? அதுதான் அங்க இருக்கிற சூட்சமே. அதுதான், அதுலதான் நான் இப்ப ரிசர்ச்சா பண்ணிட்டு இருக்கேன். சரி, என் பையனுடைய ஜாதகம் சார் நல்லபடியா அது ரிலீஃப் ஆயிட்டாருன்னா. இல்ல அது கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், அது தூள் ஆயிடும். நான் சொல்றேன் கேளுங்க, வெற்றியில் தான் முடியும் கோர்ட்டு கேஸ். இங்க பாருங்க, கவிப்பு வந்து 8ஆம் பாவத்தை கவிக்குது, பாம்பை கவிக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? குழப்பங்கள் போயிடும், கஷ்டங்கள் போயிடும். சார் பாம்பு கவிக்கல சார். இல்ல கவிப்புல தானே பாம்பு இருக்கு. ஓகே ஓகே, கவிப்பை வந்து செவ்வாயை கவிக்குது. செவ்வாயை கவிக்க போகுது. ஆமா, அது செவ்வாயை கவிக்குதுன்னா 7ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது. அது 7ஆம் பாவம் சார். 7ஆம் பாவம் தோத்து போச்சு சார். இல்ல 7ஆம் பாவம் இல்ல சார், 8ஆம் பாவம் சார். அது மேஷ உதயம்ல. ஆமா ஆமா, 8ஆம் பாவம். கரெக்ட். கவிப்பு வந்து செவ்வாயை வருது. கரெக்ட். 8ஆம் வருது. கரெக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல பொதுவாவே கவிப்பு வந்து 8ஆம் பாவத்தை கவிச்சா கஷ்டம் போயிடுன்றாங்க. ஆனா இங்க நீங்க வந்து உதயாதிபதியை வச்சு பார்க்க கூடாது நீங்க. ஏன்னா உதயம் வந்து கேள்வி கேட்டவர் வேற, அப்பா 5 தான் நம்ம பார்க்கணும். அது சரி சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். எனக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப நல்ல ஃபிங்கர்ல வச்சிருக்கீங்க எல்லாத்தையும்.
நான் படிச்சிருக்கேன், பட் 2 தடவை 3 தடவை படிச்சேன். அந்த இதுல யூடியூப் மறுபடியும் அதான் அவர் அனுப்புன லெசன் 2 தடவை 3 தடவை ஓட்டுனாலும் மனசுல ஏற மாட்டேங்குது. இல்ல பதில் சொல்ல வரல. லெசன் மனசுல நிக்குது, பதில் சொல்ல வர மாட்டேங்குது ஜாதகத்துக்கு. அந்த இது அதுல பாக்கணும், அதுல எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டா. சார் அவரு கோயம்புத்தூர்ல இன்னும் ஒருத்தர் என்னது ஒரு நல்ல பேர் சார் அவரு. அவரு வேற மாதிரி ஆங்கிள் அவரு டிகிரி வைஸ்ன்னு சொல்லிருக்கிறாரு. சார் எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்லுவாங்க சார். ஐயோ ஒரே குழப்பமாகுது. அப்புறம் ஏன்டா எடுத்து நாய் போச்சு எல்லாத்துல. சரி இது மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி வந்தால் நம்ம பதில் சொல்லலாமே அப்படின்னு பார்த்தா அப்போ ஒருத்தர் வராரு, ஜாதகமே இல்லை, ஒரு தொழில் பண்ணலாமான்னு வராரு. நம்ம வந்து அதை என்ன பண்றது, ஜாதகம் இல்லைன்னு அடிச்சிட்டேன் நான். அதுக்கு இப்போ இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம பதில் சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு இல்ல கோச்சா இதுலயும் பார்க்கலாம். பிரசன்ன முறை இருக்குல்ல, கேபி ஜோதிடத்துல பிரசன்னு ஒன்று இருக்கு. இல்ல கேபி எல்லாம் படிக்கல சார், நான் ஜெனரல் படிச்சேன். இல்ல அதுக்கப்புறம் சார் என்னோட சேனல்ல கேபி ஜோதிடத்தோட இதெல்லாம் வீடியோ எல்லாம் இருக்கு, பாருங்க. சிம்பிளா எல்லாமே எல்லாம் நீங்க 2 நாளா உங்களுக்கு தான் பார்த்துன்னு இருந்தனால அதுக்கப்புறம் உங்க நம்பர் எடுக்க முடியல. அப்புறம் சரி நம்ம எதுல இது போடுறாரு, அப்போ 1 நிமிஷம் பலன் போடுறாரா அப்படின்னு பார்த்தேன். ஷார்ட் போடுறாருன்னு பார்த்தா அந்த ஷார்ட்ல தான் நம்பர் இருந்தது. கேபி ஜோதிடம் வாங்க அணுகுங்கன்னு சொல்லிட்டு போட்டுருந்தீங்க நம்பரு. எடுத்தேன் நான். ஆமா நம்பர் மற்ற இடத்துல உங்க நம்பர் இல்ல சார், எந்த எபிசோட்லயும் இல்ல. இல்ல நானு அது ஓகே நான் போடுறேன், இனிமேல் போட்டு வைக்கிறேன். யாராவது ஒரு கஸ்டமர் வந்து உங்களை அணுகிறதுக்கு கஷ்டமா இருக்கும்ல. இல்ல கட்டாயம் போடுறேன் சார், ரொம்ப தேங்க்ஸ். சரி ஓகே சார், என் நம்பர் இது நோட் பண்ணி வச்சுங்க சார். அன்னைக்கு வந்தா வாங்க, ஏதாவது ஃப்ரீயா இருந்தா என்கிட்ட லைனுக்கு பேசலாம். நானும் வரேன். நேம் மட்டும் சொல்லுங்க ஒரு தடவை. என்ன சார்? ராஜசேகர். ஓகே சார், தேங்க்யூ. நீங்க உங்க யூடியூப் லிங்க் அனுப்புங்க எனக்கு. உங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஹரிகரனா என்ன பேரு? இல்ல ஆஸ்ட்ரோ ஹரி. ஹரி இல்ல சார், உங்க ஃபுல் நேம்? அறிவு